நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தோட்டத்துல வந்து தவுன் வெட்ட போறோங்க. அதாவது நம்ம பனைமரங்கள் இருக்குல்ல, நொங்கா மாறி, அடுத்து பனம்பழமா மாறி, அடுத்து பழுத்து உளுமா, அது முளைச்சி, அதாவது நம்ம முளைக்க கிழங்குல இருக்குல்ல, கிழங்குடியில வந்து ஒவ்வொன்றும் அடிபட்டு இருக்கும். அதை தான் முட்டுக்கொட்டைன்னு சொல்லுவோம். அதே நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க பூரா அந்த தோட்டத்துல கீழே விழுந்து முளைச்சு கிடக்கு. அது அவ்வளோத்தையும் தூரம் தான் பிறக்கி போடுவாங்க. நம்ம இப்ப அதை பிறக்கி தவுனா வெட்ட போறோம். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, அவருங்க எச்சி பாப்பா விடுறது பார்க்க சின்னதுதான். அங்க இருந்து தவணை பார்த்தீங்களா, அழகா இருக்கும். இனிப்பா இருக்கு. நல்லா இருக்கு அடி. சூப்பர். பாத்தோம்னா நீங்களே பாருங்க எப்படி கிடக்குன்ட்டு. முன்னால ஒரு பழம் விழுந்தாலும் ஓடி ஓடி பிறக்குவாங்க. இப்ப கூடி பாருங்க, இந்த சைடு பாருங்க எப்படி தஞ்சு. நீங்களே பாருங்க எப்படி கிடக்குன்ட்டு. இதே மாதிரி இந்த மரம் மட்டும் இல்லைங்க, அங்க பாருங்க அந்த மரத்துல, அப்புறமா இங்க பாருங்க. ஆனா அந்த மரத்துல இல்ல, சரி ஏகப்பட்டால கிடக்குங்க. நான் அங்கோடி வேற சின்ன பையன் அள்ளிக்கிட்டு இருக்காங்க அந்த மரத்துல. அங்க அவ்வளவு மரத்துலயுமே, எல்லா மரத்துலயுமே கிடக்குங்க. நம்ம வந்து தேவையானதை நம்ம இப்ப எடுக்க போறோம். இது அவ்வளோத்தையுமே அது எப்படின்னா, நான் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி முளைச்சு போயிருக்கோம். இந்த மாதிரி இருக்கா, இது வந்து நான் முளைச்சிருக்கேன். இந்த மாதிரி கொட்டைகள் மட்டும் எடுத்தாலே போதும். இப்படி எடுக்கும். ஆனா இது வந்து டவுன் இருக்குமாங்கிறது டவுட்டுங்க. ஏன்னா ரொம்ப ஆழமா போயிட்டாலும் டவுன் டேக்க போயிட்டாங்களா. இது கிழங்குங்க. இங்க பாருங்க, கிழங்காவே மாறிட்டு. ஏன்னா பீடி மேல இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் விழுந்த காயா இருக்கும். ஃபர்ஸ்ட் விழுந்த காய் என்ன முன்னால விழுந்த கிழங்காய் ஆயிட்டே இருக்குல்ல. இதுதான். இதை பிடிங்கி இப்போ உடனே நீங்க வெட்டக்கூடாது. இதை நீங்க கொண்டு போடணும். கொண்டு போட்டு நாட்கள் அந்த நுழை இருக்கா, இதை வந்து இப்படி முடிச்சு கேட்கலாம். இதெல்லாம் கொண்டு முளைக்க போடலாம். அவ்வளோதானத்தையும் எங்க கொண்டு முளைக்க போடலாம், இன்னும் முறிச்சு போடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா இது டவுன் அப்படிதாங்க. இது ஒரு உணவு தான். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இதுல பனங்கா தவுன் இருக்குல்ல, தவுன் பிறகிட்டு இருந்தோம். அப்போ மொட்டுக்கொட்டை பிறகிட்டு இருக்கும் போது இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. எல்லா மொட்டுக்கொட்டையுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த தளத்திற்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, இது ரெண்டுமே எப்படி எதுல சேர்ந்தது, இதுல இது உள்ள போயிருக்கா, இதுல இது உள்ள போயிருக்கா தெரியலங்க. இங்க பாருங்க, என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே இல்லைங்க. அங்க பாருங்க, இது எப்படி நிகழும் தெரியல. இந்த இடத்துல இதுல கீழே கிடந்தது இந்த ரெட்டைக்கோட்டை. மனிதர்களை தான் ஒட்டி ஒட்டி பிறப்பாங்க. ஆனா இது எப்படிங்க ஒரே நேரத்துல இப்படி ஜாயிண்ட் ஆக முடியும்? இது எங்களுக்கும் இதை பத்தி தெரியல. இப்ப பாருங்க, அத்தை என்னால காமிக்கேன், அக்கா தான் செய்யுது, உள்ள இருந்து வர மாட்டேங்குது. நண்பர்களே, இது என்னன்னு தெரியல. இதே மாதிரி நீங்களும் பாத்துருந்தா கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. பாத்தீங்களா, பனங்கிழங்கு, முழு கிழங்குங்க. இது கிழங்குலாம் இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து குருத்து தான் இருக்கும். இப்ப தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். லைட்டா இருக்குண்ணே. லைட்டா இப்ப தான் ஆரம்பிச்சு. அதுலயும் புழு பிடி பத்தி எல்லாம் கணக்காம்புழு. கணக்காம்புழு உள்ள என்ன இருக்கு, மண்புழு பாருங்க. இப்பதான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கசக்கும். ஒவ்வொருத்தவங்க சாப்பிடுவாங்க, ஆனா நமக்கு வேண்டாம். ஏன்னா இது கசந்துகிட்டு இருக்கும். இப்ப இதுல இந்த மாதிரி பருவத்துல இதை எடுத்தோம்னா இதுல தவுன் அவ்வளவு இருக்குங்க. வேற இதே கிழங்க நான் கொஞ்சம் மட்டும் உங்களை வெட்டி காமிக்கேன். இப்ப பாருங்க எவ்வளவு காணும், குத்து அவ்வளவுமே முளைச்சிடாங்க இருக்குங்க. இது பாருங்க, அவ்வளவுமே முளைச்சுதான் இருக்கு. எல்லாத்துலயும் ஆனா எல்லாமே பாருங்க நோய், எல்லாமே நோய் தாங்க அடிச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி கிழங்கு வந்து கொண்டு போய் நம்ம போட்டாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆமா, இதே மாதிரி கிழங்கு வந்து இதெல்லாம் நோய் அடிச்சுட்டுனா நீங்க 3-4 மாசம் வச்சிருக்கணும். 4 மாசம் கழிச்சு எடுப்பாங்க. அப்போ அந்த கிழங்கு கட்டை கிழங்கா இருக்கும். இவ்வளவு நீட்டமா இருக்கணும். நீட்டமா இருந்தா மட்டும்தான் மக்கள் வாங்குவாங்க. இந்த மாதிரி கட்டையா இருந்தா யாருமே வாங்க மாட்டாங்க. யாருக்கும் அது பிடிக்கலங்க. ஏன்னா நம்ம 3-4 மாசம் கழிச்சு எப்படி வந்தாலும் நம்ம வித்துதான் ஆகணும். என்ன 4 மாசம் கழிச்சு எப்படி இருந்தாலும் நம்ம அதை வாங்கி வித்துதான் ஆகணும். ஆனா மக்கள் வாங்கினதானே விற்க முடியும். இதெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு கழிவு கிழங்கா போடுவோம். இந்த ஒரு மாதிரி இந்த இருக்குதுங்களா, இதே மாதிரி நீட்டமா இருக்கா, இந்த மாதிரி கிழங்கு மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம இதை அவ்வளோத்தையுமே பிறக்க போறோம். இது கஞ்சி தவணை தான் இருக்கும். இது ஆவாது பெருதா. கலர் வித்தியாசத்தை பார்த்தாங்களா, இந்த புள்ளி புள்ளியா இருக்கு பார்த்தாங்களா, ஒயிட் ஆச்சு.
இந்த மாதிரி வெள்ளைப்புள்ளி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வெள்ளைப்புள்ளி இருந்ததுன்னா அது கிழங்கு விளைஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம். இது வெயிட்டும் இருக்காதுங்க, ஆனா இது கொஞ்சம் வெயிட் இருக்கும். தெரியுதா? உழம்போது வித்தியாசம் தெரியுதா? சும்மா பறந்துகிட்டு தான் இருக்கு காத்துல. இது அதுல ஒண்ணுமே இருக்காதுங்க. இது நல்லா நீங்க ஏற்கனவே 10-20 வாளி பறிக்கிட்டோம். இன்னும் அவ்வளவு காடு இருக்கு, நான் அங்க போய் தான் பிறக்கணும். பிறக்கிட்டு தவணை வெட்ட ஆரம்பிச்சிடலாம். விடுச்சாமி 20 வாளி பறிக்கிறோமா? இங்க பாருங்க, நம்ம என்ன இருங்க இந்த இதுல பறி குமிச்சிருக்கோம். அதாவது முளைக்காத கொட்டை எல்லாத்தையும் மொத்தமா அதுலயே கூட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா இங்க 2வது எடுக்க வேண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுலயே மொத்தமா கூட்டி வச்சாச்சு. அப்புறம் என்ன இருக்கும், இந்த ஒரு சாக்குல இருக்கு, இந்த 2 வாளி இருக்கா, இந்த 2 வாளி. அப்புறம் என்ன பாருங்க, இந்த இதுல குறையாது. இப்போ நம்ம இந்த 2 வாளி இந்த சாக்கு மட்டும் தான் கொண்டு போய் வெட்ட போறோம். ஏன்னா அங்க ஏற்கனவே 4 பையங்க நிக்காங்க, நம்ம 3 பேரு, 4 3 7 பேர் ஆச்சு. அதனால இவ்வளவு கொண்டு போனாதான் காணும். இனிமேல் அதை ஒரு 5 நாள் கழிச்சு பிறக்கலாம். வாங்க வெட்டலாம் நம்ம எல்லாத்தையும். எப்படி நண்பர்களே பார்த்தாங்களா, தவணை போட்டு வெட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த கூட ஒண்ணு வெட்டி வச்சிருக்கோம். இப்போ என்ன பாருங்க, பார்த்தாங்களா அப்படி கேக்கு மாதிரி இருக்கா தவணு. இப்போ இந்த அவத்தையுமே இப்போ வெட்ட போறோம். வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்க பாருங்க. நண்பர்களே பார்த்தாங்களா, அந்த தவணை வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தாங்களா பாருங்க. இந்த மாதிரி வெட்டணும்னா, இதை மாதிரி வெட்டினா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இப்படி வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறதுக்கு ரொம்ப லேசுங்க. தவணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஏன்னா மழை வேற பெஞ்சிருக்கு பார்த்தாங்களா, மழை இப்பவும் பெஞ்சிட்டு தான் இருக்கு. தண்ணி நான் அவ்வளவு மழை இப்பவும் தூத்திட்டு தான் இருக்கு. அதனால தவணு நல்ல டேஸ்ட்ல இருக்கு. இதே மாதிரி தவணு ரோட்ல கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. இதே மாதிரி உங்க தோட்டத்திலேயே நீங்க தவணு பிறகு வெட்டி சாப்பிட்ட அனுபவம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.